எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 43வது பதிவு. இன்னைக்கு புரட்டாசி 17, 681 வருஷத்துக்கு முன்னாடி 1371 பரிதாபி வருஷம் புரட்டாசி மாதம் 17ஆம் தேதி தான் 48 வருஷம் ஸ்ரீரங்க பெருமாள் இல்லாம போயிட்டு வந்து சேர்ந்தது. 1323 23 பங்குனி மாதம் 8ஆம் தேதி 8வது நாள் தவராசன் படித்துவரன்னு ஒன்று இருக்கு. அங்கே காவிரி கரையில் தவராசன் படித்துவரன்னு. அதுக்கு மேலே அந்த மணவாள மாமணிகள் திருவரசுக்கு எதிர்னா மணவாள மாமணிகளோட ஆசிரமம் அது. அவர் இருந்த இடம், அவர் வாழ்ந்த இடம், மணவாள மாமணிகள் வாழ்ந்த இடம் அது தவராசன் படித்துவர. அதுக்கு மேலே மணவாள மாமணிகள் வாழ்ந்த இடம். அதுக்கு பக்கத்தில் பந்தியாழ்வார் சன்னதின்னு ஒன்று இருக்கு. அது இந்த பங்குனி மாதம் 8ஆம் தேதி உற்சவம் நடக்கும்போது 8வது நாள் அந்த பந்தியாழ்வார் சன்னதியில வச்சு பெருமாளுக்கு அலங்காரம் பண்ணுவார். அதனால பெருமாளை உள்ள கொண்டு போய் வச்சிருக்கா. ஊர் உலகமே சேர்ந்துருக்கு. அந்த அங்க சேர்ற நேரத்துல பிள்ளைலோகாச்சாரியார் உள்ள எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். பெருமாளுக்கு அவருக்கு செய்தி வந்துடுறது, இந்த மாதிரி முஸ்லீம் ராஜா வந்துட்டான். உலுக்கான்ற ஒரு சேனாதிபதி அவுரங்கசீப்போட துக்ளக், முகமது பின் துக்ளக். அவுரங்கசீப் தானே முகமது பின் துக்ளக்ன்றது. அவன் தானே முகமது பின் துக்ளக் காலத்துல துக்ளக்கோட சேனாதிபதி உலுக்கான்றவன் சமயபுரம் வரைக்கும் வந்துட்டான். எல்லா கோயிலையும் கொள்ளையடிச்சு வந்துட்டான். அடுத்து ஸ்ரீரங்கத்தை பார்க்க வந்துட்டு இருக்கா அப்படின்ற செய்தி மெதுவாக இவர் காதில் வந்துடுது. காதில் வந்த உடனே அவளுக்கு காட்டவே இல்லை, அவளுக்கு இடத்தையே காட்டல. அந்த ஒரு பாட்டுக்கு போயிட்டார். அந்த இது தெரிஞ்சு போயிட்டு இது மாதிரி நடக்கிறதுன்னு தெரியுது. தெரிஞ்ச உடனே ஒன்றும் பண்ண முடியல. வந்துட்டான், பெருமாளை காப்பாற்றி பிள்ளைல வச்சாரு. வெறும் பெருமாளை காப்பாற்றி ஆகணுன்ற ஒரே இதுதான், எண்ணம் தான். அவர் என்ன பண்ணிட்டார், டக்குன்னு பெருமாளை காப்பாற்றணுன்றா பெருமாளை தூக்கிட்டு போயிட்டேன். பெருமாளை தூக்கிட்டு பின்னாடி போயிட்டேன். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. இங்கே பெருமாளுக்கு அலங்காரம் நடக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கா. போயிட்டார், தூக்கின்னு போயிட்டார். போனா அப்படியே தூக்கிட்டு அப்படியே மதுரைக்கு போயிடுறார், கொடிக்குளம். இங்கே இவர் வேற அதுக்குள்ள இங்கே என்ன பண்ணிடுறா, தாயார் சன்னதியை அப்படியே மூடிட்டு தாயார் சன்னதியை எடுத்து போய் பின்னாடி அந்த நந்தவனத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல தாயார் அதை புதைச்சி வச்சுட்டு கீழே பெருமாள் சன்னதி, ரங்கநாத பெருமாள் சன்னதியை செவுறு வச்சு மூடி க்ளோஸ் பண்ணிடுறான். செவுறு வச்சு மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறா இவா. ஏன்னா அவர் அப்பெல்லாம் உங்களுக்கு சமயபுரத்துலேருந்து வரணும் இல்லை, ஒரு படையே வரணும் இல்லை, ஒரு நாள் ஆக முடியும். அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளையலகாச்சாரியா பெருமாள் நம்பெருமாளை தூக்கிட்டு போயிடுறார். ரங்கநாத பெருமாளை எடுத்துட்டு வடக்கு பக்கம் போயிடுறார். அதான் இதுக்கு போகிறார், கொடிக்குளம், மதுரைக்கு பக்கத்தில் கொடிக்குளத்துக்கு போகிறார். அப்புறம் கோழிக்கோடு, அதான் கள்ளிக்கோட்டைக்கு போகிறார். அதான் இப்போ கோழிக்கோடுன்னு இருக்கு. திருக்கடம்புறான்னு ஒரு இடம், அது திருக்கடம்பை இப்போ திருக்கணாம்பின்னுவா அந்த இடத்துக்கு. அதே மாதிரி பொங்கனூர் மேல்கோட்டை பெருமாள் கோயில் இருக்கிற இடம் பொங்கனூர் பேர். இப்போதான் மேல்கோட்டை இருக்கா இல்லை, அது பொங்கனூர். அப்புறம் சந்திரகிரின்றது திருப்பதி, திருமலை மேலே. அங்கே செஞ்சிக்கு பேர் அழகிய மணவாளம்னு ஒரு பேர். அழகிய மணவாளம்னு செஞ்சிக்கு ஒரு பேர். ஸ்ரீரங்கத்துக்கு அழகிய மணவாளம்னு ஒரு பேர் உண்டு. செஞ்சியில கொஞ்ச நாள் இருந்தார். அதனால அந்த இடத்துக்கு அழகிய மணவாளம்னு பேர். இந்த செயல்பாட்டில் அவ்வளவு 48 வருஷம் சுத்திட்டு வர. சுத்திட்டு வந்துட்டு இன்னைக்கு இந்த புரட்டாசி 17 தான் பெருமாளை மறுபடியும் உள்ள ஸ்ரீரங்கத்துக்கு வர. அவ்வளோ நாள் இது பண்ணிட்டு புரட்டாசி 17 என்ன வருஷம் பரிதாபி வருஷம் புரட்டாசி 17 இன்னைக்கு 17 புரட்டாசி 17 இன்னைக்கு தான் உள்ள சேர்றார் பெருமாள். அப்போதான் அது அந்த கதை உங்களுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பெருமாளை ஏற்றுக்க மாட்டேங்கிறா கோயிலில் இருக்கவா. அதுக்குள்ள ஒரு பெருமாள் அங்கே வச்சு பண்ணுறா. அவ எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த கொண்டு போறதுல பிள்ளைலோகாச்சாரியார் வழியிலேயே காலமாயிடுறார். அவங்க கூட வந்த அது அதாவது திருத்தாழ்வரதாசர்னு ஒரு பரம்பரை. அந்த பரம்பரையில 3 பேர் தான் இருக்கா உயிரோட. குருகூர்தாசர், வில்லிபுத்தூர் தாசர், ராமதாசர்னு 3 பேர் இருக்கா. குருகூர்தாசரும் செத்து போயிடுற வழியில வில்லிபுத்தூர் தாசன் செத்து போயிடுற. ராமதாசர் ஒருத்தர் தான் இந்த பெருமாளை கொண்டு மறுபடியும் சேர்க்கிறார். 18 வருஷம் அரங்கனை வச்சுட்டு அதுவும் கொண்டு வரார். திருப்பதியில பாபத்து வந்துருத்துனே காட்டுக்குள்ள தூக்கிட்டு ஓடிடுறார் பெருமாளை. காட்டுக்குள்ள தூக்கிட்டு ஓடிட்டு திருப்பதி காட்டுக்குள்ள எங்க இருந்து கண்டுபிடிக்க முடியும்? அந்த காட்டுக்குள்ள வெறும் காலேஜ பழம் கனி
பழங்கள் அது இது இலை சேர் வேறு இது மாதிரி சாப்பிட்டு 18 வருஷம் இருந்திருக்காரு பெருமாளை கையில வச்சுட்டு. 18 வருஷம் வெறும் பழங்களையும் கனிகளையும் பூக்களையும் காய்களையும் சாப்பிட்டு, அதுவும் அந்த காட்டுக்குள்ள கொடிய மிருகங்கள் இருக்கிற இடம். 18 வருஷம் இருந்திருக்காரு ராமதாசர் பெருமாளை வச்சுட்டு. அதுக்கப்புறம் தான் செஞ்சிக்கு வர்றார். இது மாதிரி இவர் வந்து சேர்றார். இது மாதிரி இவர் வந்து சேரும்போது உங்களுக்கு பெருமாளை கொண்டு வச்ச உடனே சந்தேகம் வந்துடுது, இவர்தானா பெருமாள்னு. இவர்தானா பெருமாள்ன்றது எல்லாருக்கும் சந்தேகமே வந்துடுது. ஏன்னா நம்ம 48 வருஷத்துல பெருமாள் இல்லைன்னு உடனே அதுக்குள்ள அங்க 12,000 பேர் அதுல செத்து போறான். அதுக்குள்ள ஒரு பெரிய பழையமே நடக்குது. இப்ப வந்துடுறான் அந்த உலுக்கன் வந்துடுறான். உலுக்கான்ற அந்த சேனாதிபதி வந்து ஸ்ரீரங்கத்துல சூறையாடுறான். சூறையாடும்போது பெருமாள் தெரியல, அவனுக்கு செவரு வச்சு மறைச்சதுனால பெருமாள் தெரியல. மீதி என்னென்ன கையில கிடைச்சது எல்லாத்தையும் எடுத்து போயிட்டா. இன்னும் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும்னு அவனுக்கு ஆசை, எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தணும்னு ஒரு ஆசை. துடிக்கிறான், எல்லாத்தையும் வாழ்றான். 12,000 பேர் அவனை எதிர்த்து போராடுறாங்க. எல்லாரையும் ஒண்ணு மதம் மாறு, இல்லைன்னா வெட்டி சீவிட்டான் தலையை சீவிப்பட்டது. அவளை திருமுடி திருத்தாருன்னு இன்னைக்கு அவளுக்கு பேரு தான். அவளுக்கு திருமுடி திருத்தாருன்னு அந்த அவங்க அது ஒரு உச்சமாகவே நடக்கும். அங்க தலையை 12,000 பேர் போராடினாலும் சண்டை போட்டாலும். சண்டை போட்டுதான் அவரை அங்க நிறுத்தினா. அதுக்கு அதோட இன்னொன்னு அது பெரிய விஷயம் என்னன்னா, அது எப்படி அது ஆச்சு அக்ரிவாச்சுன்னா, அக்ரிவேட் ஆனது எப்படின்னா, இவன் வந்து உட்காந்துட்டான் அந்த உள்கான் உட்காந்துட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெண்களை எல்லாம் மானபங்கப்படுத்துறதும் கற்பழிக்கிறதும் அந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். படை வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு உள்ள பூந்துட்டுதுன்னா அந்த ஊர் ஜனங்க என்ன பண்ணும், மாமன பொண்ணாட்டி எழுந்த உடனே இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுல வெள்ளையம்மாள்னு ஒத்தி. வெள்ளையம்மாள்ன்ற என்னன்னா பிராமணத்தி இல்ல, தாசி, பொட்டு கட்டி கோயிலுக்கு நடனம் ஆடுறவ நடன மாதர் தாசி. அவளை ஊரே வெறுத்து ஒதுக்கி எங்கேயோ வெளியில வச்சிருந்தது. அவளை வந்து தாசின்றதுனால உள்ளதில்லை. ஆனா அவளுக்கு கோயில்ல மட்டும் அவளுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. மற்றபடி அதுக்கு இந்த இடத்துல அவள் போக முடியாது. மற்ற இடத்துல எல்லாம் அவளை சட்டையே போட மாட்டான். கோவிலுக்குள்ள அவளுக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு. ஏன்னா பொட்டு கட்டியார் நடனம் ஆடுறவ இல்லையா, அதனால அது அந்த மாதிரி வரைமுறை வச்சிருந்தா. இவன் அந்த கோயிலுக்குள்ள வருவா போவா. இந்த இந்த உலுக்கான் இருக்கானே, இந்த உலுக்கான் வந்து பார்த்தா அவளை பார்த்துட்டான் இங்க வழியில. இந்த சண்டை இருந்தப்ப பார்த்த உடனே அவளோட அழகு பேரழகியான அவளை பார்த்த உடனே மயங்கிட்டான். இந்த வெள்ளையம்மாள் மேல ரொம்ப மயக்கம் வந்துடுத்து. பர்வதாசர் தான் அவன் நினைவே ஆரம்பிச்சிருச்சு. அவளை தேடுன்ட்டான். அவன் எங்க இருக்கா தேடு, அவன் ஒழிஞ்சிட்டான். இவன் வந்து இப்போ ஒரு மாதிரி பாக்குறான், இவனோட பார்வை சரியில்லை, தேடுறான் நம்மள துலுக்கராஜா ஒரு வழியாக போறான்னு உடனே ஒழிஞ்சிட்டான். ஒழிஞ்சிட்டு எங்க இருக்கான்னு தெரியாத மாறு வேஷத்துல இருக்கா. தேடுறதெல்லாம் தெரியுது, தேடுறதெல்லாம் பாக்குறா, தேடுறதெல்லாம் அவளே பார்த்துட்டு இருக்கா. அவளும் ஒரு பிராமண ஆள் மாதிரி ஆம்பளை மாதிரி வேஷம் போட்டுட்டு மேலே இது கட்டிட்டு இந்த துணியை ஃபுல்லா போத்திட்டு பஞ்சகச்சம் கட்டிட்டு அப்படியே சுத்தின்னு இருக்கான் பிராமணா இது மாதிரி. ஐயோ தேடுறா முன்னாடி வெள்ளையம்மாளை காணும். ராஜா தேடி கொண்டு வான்றான். உட்காந்துருக்கான், அங்கேயே உட்காந்துருக்கான். அதுக்கு நடுவில் ஸ்ரீரங்கம் படையெல்லாம் விட்டு ஸ்ரீரங்கத்துல ஃபுல்லா அலசி ஆராய்ங்க எங்கெங்க இருக்குது. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்துல எங்க நோண்டிங்கன்னா என்ன புதையல் கிடைக்கும்னு தெரியாது. அவ்வளவு உள்ள எல்லாத்தையும் அழிச்சு வச்சிருக்கா. எங்க தேடினீங்கன்னா எவ்வளவு புதையல் கிடைக்கும்னே தெரியாது. அவ்வளவு பூமி கடியில் இருக்கு. இன்னும் இருக்கு. இன்னும் ஸ்ரீரங்கம் கோயில்ல எங்க தேடினாலும் ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஏதாவது ஒரு இடத்துல நோண்டிங்கன்னா ஏதாவது ஒன்று. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த திருக்குளத்துக்கிட்ட இருபத்தி தோண்டப்ப ஏதோ கிடைச்சதுன்னேன். ஒரு 2-3 விக்கிரகங்கள்லாம் கிடைச்சிது. இது அந்த இந்த சொம்பு புதையல் தங்க காயின்ஸ் போட்ட ஒரு சொம்பு கிடைச்சதுன்னேன். இப்போ இந்த தாயார் தண்ணி பக்கத்தில் அந்த இந்த குளம், அந்த குளத்துல நோண்டினப்ப அங்கே கிடைச்சிதான். அது மாதிரி நிறைய இடத்துல என்ன இருக்கு, அங்கே எங்க இருக்குன்னு என்னென்ன இருக்குன்னே தெரியல. அந்த இது அது என்ன பண்ணா எல்லாத்தையும் தேடி இறங்கன்ட்டு சொல்லிட்டான். அதுக்குள்ள ஒரு பக்கத்துல ஒரு குரூப்பை விட்டு வெள்ளையம்மாளை தேடி கொண்டு வா அப்படின்னு. வெள்ளையம்மாள் பார்த்தா இவன் ஸ்ரீரங்கத்தை விட்டு போற மாதிரி தெரியல. இன்னும் இவன் தேடி இன்னும் எத்தனை கொள்ளையடிக்க போறானோ, இவனை எப்படியாவது ஸ்ரீரங்கத்தை விட்டு அனுப்பணும், அவ்வளவுதான். உடனே ஒரு பிளான் பண்ணேன், தீர்மானம் பண்ணேன். ஒரு ஆளை விட்டு நான் வந்து ராஜாவை பார்க்கணும்னு சொல்றேன்னு சொல்லுன உடனே போய் சொல்றா துலுக்கான்கிட்ட, இந்த மாதிரி அந்த வெள்ளையம்மாள் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. அவனுக்கு தலைகால் புரியல. அவன் தான் தேட விட்டுருக்கானே, தலைகால் புரியல. வர சொல்லுன உடனே 2 பேரோட வர வந்து மெதுவா அவனை இது பண்ணி அவனுக்கு ஆசை காட்டி அவங்ககிட்ட நயவஞ்சமா அவங்ககிட்ட எல்லாம் பேசி அவன் சுத்தமா இவளை பார்த்த உடனே மது மயக்கத்துல அடிமை ஆயிடுறான். நீ எனக்கு வேணுங்கன்னு கேட்கறான், நான் எல்லாம் உங்க கூடயே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை எல்லாம் பண்ணி மயக்கி எனக்கு ஒரு விஷயம் எனக்கு தெரியும். இந்த கோயிலோட சொத்து ஒரு இடத்துல இருக்கு, எல்லாத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. அந்த இடம் எனக்கு தான் தெரியும்.
என்னன்னா கோயில்ல பொட்டு கட்டி ஆடுறவ எனக்கு தெரியும், பெருமாள் எனக்கு சொல்லியிருக்காரு, ஒரு இடத்துல இருக்குன்னுறான். எந்த இடம் காட்டு அப்படின்றான். என்ன இடம் நான் சொல்றேன் உனக்கு, எல்லாம் பண்ண உடனே என்னை கொண்டு போய் உங்க ராஜ்யத்துல பட்டத்து ராணி ஆக்கிடுறியா கேட்குறேன். ஆக்கிடுறேன், நான் எங்க துக்ளக் ராஜா கிட்ட சொல்லி உன்னை பட்டத்து ராணியே ஆக்கிறேன். அங்கே அந்த புறத்துல 1000 ராணி இருப்பா, அதுல இவ்வளோ ஊற்றி கொண்டு போய் சேர்த்து விட வேண்டியதுதான். அதுவும் தானே இதுக்கு அது ஒரு பெரிய விஷயம். அந்த உலுக்கானுக்கு துக்ளக் கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டுடலாம். இவனும் முன்னாடியே இவ்வளோ இங்கே எல்லாம் அனுபவிச்சா மாதிரி இருக்கும், இவனோட மயக்கமும் தீர்ந்துடும், அங்கேயும் கொண்டு போய் விட்டுடலாம். பல விதத்தில் கணக்கு போட்டு அந்த கோயில் சொத்தையும் கொள்ளையடிச்சா மாதிரி எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஓகேன்றான். நாளைக்கு ராத்திரி வா என் கூட அப்படின்னு போட்டு, நாளைக்கு சாயந்தரம் வா 7 மணிக்குன்ட்டு 7 மணிக்கு பந்தத்தோட வரா, அவனும் வரான். வா என் கூடயே வான்னு மெதுவாக அவனை ஏற்றி அந்த வெள்ளை கோபுரத்தில் கொண்டு போகிறான். கிழக்கு பக்கத்தில் இருக்கும். இப்பயும் வெள்ளை கோபுரம் வா, மொட்டை கோபுரம் வா, வெள்ளை கோபுரம் வா. அதில் பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. வெள்ளை கோபுரம் மேலே கோபுரம் இல்லாத அப்படியே மொட்டை கோபுரமாக தான் இருக்கும். அங்கே கூட்டின்னு போகிறான். அங்கே இங்கே வா, அங்கேருந்து தான் உனக்கு சொல்ல முடியும், அங்கே அந்த இடத்துல தான் ஒரு இடத்துல இருக்குது அதனோட இதுன்னு. உடனே போகிறான், இவனும் போகிறான், அவளை கூட்டின்னு போகிறான். இந்த இடத்துல இந்த இடத்துல இருந்து கீழே 4 அடி கீழே கோபுரம் தர தெரியுது பத்தியா, இந்த கோபுரத்தோட தர அதுல இருந்து 6 அடி தள்ளி 7 அடி தள்ளின்னு ஒரு கணக்கு சொல்றான். சொல்லும்போது இவன் எந்த இடத்துல இருக்கிறத ஊத்து கீழே குடிஞ்சு பாக்குறான் பாருங்க, அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டு மொட்டை கோபுரத்துல இருந்து கீழே விழுந்து மண்டை உடஞ்சி செத்து போறான். அங்க நின்றுட்டு பாக்குறா. அங்க நின்று எல்லாம் ஒரு வியாக்கியானமே பண்றான். ஸ்ரீரங்கத்துல இருக்க இத்தனை பேர் இருக்கீங்களே, இவ்வளவு பேர் வந்து நம்ம நாட்டை வந்து பிடிச்சிட்டு இப்படி பண்றாங்களே, இவங்களை விரட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தெம்பு இல்லையா, நீங்க எல்லாம் எதுக்கு எதா இருக்கீங்க, இந்த ஊர் நம்ம ஊர், நம்ம பெருமாளை காப்பாற்ற வேண்டியது நம்ம வேலை இல்லையா, பெருமாளாச்சே இவரை காப்பாத்துறதுக்காக நான் இந்த தியாகம் பண்ணியிருக்கேன். என்னோட தியாகம் உண்மையா இருக்கணும்னா, இந்த தியாகம் உண்மைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவங்களை எல்லாம் விரட்டுக்கு வந்து ஒரு பெரிய வியாக்கியானமே அங்கிருந்தே மேல இருந்தே சொல்லிட்டு, அதுக்குள்ள படையெல்லாம் வந்துடுது, ராஜாவோட படைகளும் வந்துட்டு, ஊர் ஜனங்களும் நம்ம ராஜா அந்த உலுக்கான் மேல இருந்து அடிபட்டு செத்து போயிட்டான். இன்னும் அடிபட்டானே எல்லாரும் ஓடி வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். சேர்த்து போயிடுது வெள்ளை கோபுரத்துக்கு கூட்டம். அங்கிருந்து ஒரு வியாக்கியானமே பண்ணிட்டு அத்தனை பேர் கண்ணெதிர, இதுக்கு ஒரே பரிகாரம், நான் இங்கிருந்து உயிரை விடுறேன், எனக்கு உயிர் சாந்தி அடையாது, என்னோட இது மனசு சாந்தி அடையணும்னா எல்லாம் நீங்க விரட்டணும்னு சொல்லி ஆவேசமா ஒரு பேச்சு பேசிட்டு அங்கிருந்து அவளுக்கு குதிச்சுடுறான். குதிச்சு அவளும் செத்து போறான். ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அவள் உயிரோட இருந்தாலும் இந்த துல்க ராஜா இவங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க, அவளை ஒரு வழியாக்கிடுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் செத்து போகணும்னு செத்து போயிடுறாரு. குதிச்சு செத்து போன உடனே அப்ப இந்த ஜனங்களுக்கு ஒரு வீரியம் வருது. வீரியம் வந்த உடனே எல்லாம் தகராறு பண்ணி பயங்கர ஊரே ஒன்னா சேர்ந்து, பொது ஜனங்கள் ஒன்னா சேர்ந்தா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ஊரா ஒன்னா சேர்ந்து அந்த படைக்கெல்லாம் சோறு தண்ணி இல்லாத பண்ணி விரட்டி விட்டு அடிச்சு விரட்டி அம்மங்கலம் பண்ணி பண்ணி ஒவ்வொரு படை வீரர்கள் எல்லாம் தொட்டையை சக்காயை கழிச்சு சாத்தை குடிச்சு சோறு தின்ன விடாத பிடுங்கி கீழே போட்டு அவங்களை இருக்க விடாத, ராத்திரி தூங்க விடாத அடிச்சு தண்ணியை கொட்டி இது பண்ணி, அதாவது இந்த கொரில்லா போர்னுவாளே அது மாதிரி அந்த படை வீரர்களை அந்த ஊர்ல நிம்மதியா இருக்க விடாத பண்ணி அமக்கலம் பண்ணி அப்புறம் படை பின்வாங்கி போயிடுறது. அந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணா அந்த வெள்ளையம்மாள், இன்னைக்கு அந்த பேரு மொட்டை கோபுரம் பேரு, வெள்ளையம்மாள் கோபுரம்னு அதுக்கு பேரு. கிழக்கு பக்கத்துல இருக்கும் அந்த கோபுரத்தை, அதுக்கு மேல கட்ட வேண்டான்ட்டா, அவளோட ஞாபகமும் அது அப்படியே இருக்கட்டும், அதனாலதான் அதுக்கு மொட்டை கோபுரம்னு பேரு. வெறும் பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காது, சோகம் அதுல தெரிஞ்சுக்கிறதுனால வெறும் வெள்ளை பெயிண்ட் தான் அடிச்சிருக்கும். எப்பயா இருந்தாலும் அதுல வெள்ளை தான், வேற கலரே இருக்காது அந்த கோபுரத்துல. அது செத்து போயிடுறா, அவங்க போயிடுறா. அதுக்கப்புறம் ராமதாசர் வந்து 18 வருஷம் அந்த எல்லாம் அங்க சுத்திட்டு இருக்காரு. திருப்பதிக்கு வந்த உடனே திருப்பதியில இந்த ராஜா துருக்கங்கள் வந்து உள்ள பூந்துட்டு ஒரு அமங்கலம் பண்றாங்க அப்படின்ற செய்தி வந்துடுது. உடனே இந்த பெருமாளை தூக்கிட்டு காட்டுக்குள்ள போயிடுறாரு. காட்டுக்குள்ள அவங்களால கண்டுபிடிக்க முடியல. 18 வருஷம் ராமதாசர் வந்து பெருமாளையும் கையில வச்சுட்டு வெறும் காய் பூ பழம் இலை இதெல்லாம் காட்டுல கிடைக்கிறது சாப்பிட்டு 18 வருஷம் உயிர் வாழ்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்த துலுக்கர்கள் எல்லாம் போயிட்டாங்க அங்கிருந்து, அந்த இதெல்லாம் முஸ்லீம் படையெடுப்பெல்லாம் போயிட்டு அவங்களாம் நகர்ந்துட்டாங்கன்றது தெரிஞ்ச அப்புறம் மெதுவாக அங்கிருந்து வெளியில வந்து செஞ்சிக்கு வர, செஞ்சியில வந்து கொஞ்ச நாள் இருக்காரு. செஞ்சியில அதான் செஞ்சி ரங்கநாதர் இருக்காரு, அந்த அடையாளமா தான் செஞ்சி ரங்கநாதர் அங்க வச்சிருக்கா. செஞ்சியில இப்ப ரங்கநாதர் கோயில் இருக்கு. அந்த மலை அந்த மலை செஞ்சி மலை ஏறுற கொஞ்ச தூரத்துலயே, செஞ்சி கோட்டை ஏறுறதுக்கு கொஞ்ச தூரத்துலயே இருக்கு. அந்த அது வந்து இந்த ரங்கநாதர் அங்க இருந்த ஞாபகமா தான் அதை வச்சிருக்காங்க. அப்ப அந்த சந்நிதி வச்சது தேசிக ராஜா அந்த அந்த சந்நிதி அமைச்சு அந்த வழிப சேமிச்சு தான் போவானா ரங்கநாதர். எங்க போறதா இருந்தாலும் அந்த ரங்கநாதர் அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்ரீரங்கத்துக்கு போற. ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறா. ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்போது அவரை வந்து அங்க ஒத்துக்க மாட்டேங்கிறான் எல்லாரும். அதுக்கு 48 வருஷம் வேற ஒரு பெருமாள் அங்க வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கா. இவா ஒரு சரி பண்ணி 48 வருஷம் ஆயிட்டதுனால தெரியல, அது அவர் தான் பெருமாள்ன்றான்.
இவர் இல்ல நம்பெருமாள், ஒரிஜினல் பெருமாள் உள்ள இருக்கிறவர் தான், வந்திருக்கவர் பொய்யான்னு இவரை சந்தேகப்படுறார் ராமதாசன். யாராவது பழைய ஆண்டு காலம் தேடி பார்த்தா அப்ப அவர் ஒன்னா இருக்கான், ஈரங்கொல்லி. ஈரங்கொல்லி அவங்க, அதாவது ஈரங்கொல்லின்னு இந்த கதை சொல்லிருக்காங்க உங்களுக்கு. நான் சொல்றேன், ஈரங்கொல்லின்றது வந்து வண்ணானுக்கு பேரு. அதாவது துணியை உணர்த்தி கொடுக்கும், ஈரத்தை கொல்றவன். ஈரத்தை கொல்றவனா, ஈரத்தை காய வைக்கிறவனா, தொடச்சி துடிச்சு வச்சு உடச்சி காய வைக்கிறவன் அர்த்தம். அவன் ஒரு வயசானவர், கண்ணு தெரியாதவர், 93 வயசு அவருக்கு அப்ப. அந்த 93 வயசுல அவரால் வந்து நான் சொல்ல முடியும், எனக்கு அந்த பெருமாளோட துணியோட வாசலை வந்து பார்த்தாலும் அந்த அந்த ஜீல தண்ணியில் நினச்சிட்டு அந்த ஜலத்தை புழிஞ்சு அதை நான் சாப்பிட்டு பார்த்தேன், என்ன சொல்லிடுவேன், நான் தான் ரெகுலராக பெருமாளுக்கு துணி வச்சு கொடுத்துருந்தேன் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. கொடுத்த உடனே அந்த இந்த பெருமாள் 2 பெருமாளையும் கொடுக்குறா. கொடுத்த உடனே கரெக்டாக ராமதாசர் கையில் இந்த பெருமாளோட வந்து இவர் தான் நம்பெருமாள்லாம் கொதிக்க ஆரம்பிச்சு. அதனால தான் பெருமாளுக்கு நம்பெருமாள்ன்ற பேர் அப்பதான் வந்தது. இந்த வண்ணம் அடையாளம் காட்டினப்ப நம்பெருமாள்லாம் கொதிக்கிறான், ஒரே ஒரே ஆட ஆரம்பிச்சிடுறான். நம்ம இவரே நம்பெருமாள், இவரே நம்பெருமாள். அதனால அதுக்கப்புறம் ஜனங்களுக்கு புரியுது. அப்புறம் பெருமாள் அவரை ஏத்துக்கிறா. அந்த உள்ள இருந்த பெருமாள் திருவாரங்க மாளிகையார்னு இப்பயும் உள்ள பெருமாளுக்கு பக்கத்துலயே வச்சிருக்கான். பெருமாளுக்கு பக்கத்துலயே வச்சிருக்கா, திருவாரங்க மாளிகையார்னு பேரு. அந்த அந்த பெருமாளுக்கு அந்த 48 வருஷம் மட்டும் இருந்த பெருமாளுக்கு அவரையும் இப்ப உள்ள வச்சு இன்னைக்கு அவருக்கும் எல்லா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆக இப்படி இன்னைய நாளைக்கு இது ஒரு விசேஷம். இந்த வெள்ளையம்மாள் கதை ரொம்ப முக்கியமான கதை. வெள்ளையம்மாள் ஒரு தனி பொம்பளையா ஒரு துலுக்கரை விரட்டுறதுக்கு, ஒரு முஸ்லீம் படையே விரட்டுறதுக்கு காரணமா இருந்தவன். தான் உயிரை போக்கிறதுக்கு அவன் தயங்கவே இல்லை. ஊரே அவளை ஒதுக்கி ஓரத்துல வச்சிருந்தா கூட பெருமாள் காப்பாற்றணும், பெருமாளை காப்பாற்றணும், ஸ்ரீரங்கத்தை காப்பாற்றணும், ஸ்ரீரங்கத்தை சொத்தை காப்பாற்றணும்ன்ற அந்த எண்ணம் அவளுக்கு மனசுல இருந்து பாருங்க. ரொம்ப விசேஷம். இந்த நாரங்கனா எனக்கு சொல்லியிருக்கேன், இந்த வெள்ளை கோபுரத்தை காமிச்சு வெள்ளையம்மாள் கதையை சொல்லியிருக்கேன். ரங்கநாதனுக்கு வேறு அவள் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. இன்னைக்கும் அந்த வெள்ளை கோபுரத்தில் நாங்க போனோம். நாங்க போனப்ப வெள்ளை கோபுரத்து வழியா தான் போனோம், நானும் அந்த பக்கம் இது போறதுக்கு, அந்த காட்டாளி சிங்கரை பார்க்கறதுக்கு போகிறதுக்கு வெள்ளை கோபுரம் வழியாக தான் போகணும். வெள்ளை கோபுரம் வழியாக போகும்போது காமிச்சு அந்த கதையை சொன்னேன் எனக்கு நான். தேங்க்யூ.